Hallelujah. 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 புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரும் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்திகள் வாசகம். நற்செய்தி 5வது அதிகாரம் வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்குரிய உனக்கு அடங்கியிருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாய் என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இருந்த வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தரச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வழிகட்டோடு இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவர் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் மதிய வாழ்த்துக்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாளில் அன்போடு இறை வார்த்தை பகிர்வுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வேண்டுமாக இறை சன்னிதானத்தில் ஒன்றாக கூடியிருக்கிற பொழுது முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னது போல ஆண்டவருடைய அருளை ஆற்றலை மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கப்படுகிறார். இப்போ கடவுள் நமக்கு நிறைய மன்னிப்பு கொடுக்க வேண்டும், நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று நாம் விருது கொண்டிருப்பது இயற்கையான ஒன்று. அந்த கடவுளுடைய மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை அனுபவத்தை நம்ம வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அதை விட கொடுப்பதற்கான கடமையும் பெற்றார். அப்போ இந்த ஒரு பின்னணிக்குள்ள ஒரு சில சிந்தனைகளை இதற்கு ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு நற்செய்தி சொல்லுகிறபடி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை வீழ்ச்சினார். அப்போ கடவுளுக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அப்படின்னு ஒருத்தரும் கிடையாது. ஏன் நம்ம ஒரு சில பேர் வேண்டாம் இருக்கோம், ஒரு சில பேர் வேண்டாம் தள்ளி வைக்கிறோம், ஒரு சில பேர் கூட ரொம்ப ஐக்கியமாக இருந்து கொள்கிறோம், மற்ற பேரை நம்ம தள்ளி வச்சுக்கிறோம், பேச மாட்டோம். ஆனால் என்னோட கடமையும் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு, கடமையை செய்ய மாட்டேங்கிறாரு. இல்லை கடவுள் பாராபட்சம் பார்க்க மாட்டேன். ஏன் பாராபட்சம் பார்க்க மாட்டாருன்னு கேட்கிறேன். ஏன் படைத்தவர் வெறிவர். அதுல இன்னொரு சிறப்பான ஒரு கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் படைத்தவர் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய சாயலாக அவர் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு என்று எல்லாரும் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களுக்கு தந்தை பார்க்க தெரியும்,
எனக்கு குடும்பத்தில் என்னன்னா ஒன்று ரெண்டு பையன்கள் ஒரு பிள்ளை ஏதோ சேட்டை பண்ணிட்டா கூட உடனே விட்டுட்டு வேண்டாம் வீட்டு தள்ளி இருக்க போறீங்களா? இல்லை, அப்படியே கோவப்பட்டா கொஞ்ச நாளைக்கு கோவப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சரி என்ன இருந்தாலும் யார் மகன் தானே, இது யாரும் இல்லை தானே. அப்போ அவங்க அப்ப நல்லோர்மையிலும் தீயோர்மையிலும் கடவுள் மழை பொழியை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் பாசம், கடவுளை அன்பு என்பது இவன் இவள் என்னுடைய மகன் என்னுடைய மகன். ஏன்னா சகோதர சகோதர அது இன்னொரு காரியத்தை நம்ம பக்கத்திலிருந்து பார்க்கணும். கடவுளுடைய மகனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் எது வேணாலும் செய்யலாம். சரிங்களா? இப்போ உங்க குடும்பத்துல ஒரு மகன் இருக்கிறான்னு வைக்கிறேன். அந்த பையன் உங்ககிட்ட என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவன் ரெடியா இருக்கும். அம்மா தானே ஒண்ணு கண்டுக்கிட மாட்டான், அப்பா தானே ஒண்ணு கண்டுக்கிட மாட்டான். இப்ப அதே யார் ஒன்றும் செய்வானா? இல்லை, ஃபாதர் 2 ரூபா சண்டை போட்டுருவாரு இல்லையா? வீட்டுல சேட்டை பண்ண மாதிரி. அதனால சில சமயத்தில் பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் வேண்டுங்க சார், எங்களுக்காக ரொம்ப வேண்டிய நல்ல பையனாக இருக்கிறான், உங்கள்கிட்ட நல்ல பையனாக வீட்டுல வந்தா அவனை கட்டி வைக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? ஏன்னா அவங்க அப்ப பாசத்தோடு இருக்கிறவங்க எது வேணுமாலும் செய்யலாமா? கடவுள் நமது தந்தையாக இருக்கிறார், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில செயல்களை நாம் செய்து கொண்டு இருக்க முடியுமா? அப்படி செய்கிற பொழுது கடவுளுடைய ஒரு பதில் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறார்கள் என் பிரியமானவர்களே, அதற்கு தான் முதல் வாசகத்திற்கு அருமையான இந்த கதை வழியில் இருக்கக்கூடிய சிந்தனைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். ஒரு சாதாரணமான ஒரு காரியம், ஒரு அரசன் ஒரு அரசி, அந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண குடிமகன் நினைச்சாருங்க. குடிமகன் அந்த ஆமா, சாதாரண ஒரு விவசாயம், அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நிலம். இது அரசனும் அரசியமாக இருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயி, ஏழை விவசாயி, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஐயா, அரசனுக்கு அரசுக்கு எவ்வளவு பெரிய சொத்து இருக்கும், எவ்வளவு பெரிய நிலங்கள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது, அவற்றை விட்டுவிட்டு இந்த சாதாரண ஒரு விவசாயிடம் இருக்கக்கூடிய அந்த நாமத்திடம் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு நிலத்தை போய் அவங்க அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாமத்துக்கு சிறிய நிலம் ஒன்றுதானே, அவருடைய மூதாதையரை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறிய இடம் தானே. ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்னது? இல்லை, அந்த உன் நிலம் எனக்கு வேண்டும். இல்ல, தர முடியாது, என்னுடைய மூதாதையர் நிலம் ஆயிடுச்சு. இல்ல, தரணும். இல்ல, தர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்த ஏழை விவசாயியை அவர்கள் கொலை செய்துவிட்டு அந்த இடத்தை தங்களுக்குரிய இடமாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள், கடவுளுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சாதாரணப்பட்ட ஒரு ஏழைக்கு எதிராக செய்வதை கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பாராம். அதனால்தான் அந்த இடத்தில் கடவுள் சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு எதிராக இவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம், ஏழைப்பட்ட ஒரு மனிதனுக்கு எதிராக அவர் செய்திருக்கக்கூடிய காரியத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் பிரியமான சகோதர சகோதரிகள், நல்ல காரியத்தை கேட்டு வச்சுக்கோங்க. என்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, என்னிடம் பண பலம் இருக்கிறது என்பதற்காக எதையெல்லாம் செய்வேன், அதை கடவுளுக்கு முன்னால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த காரியத்தை நான் செய்து கொடுப்பேன். கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு எத்தகைய காரியம், கடவுள் எந்த காரியத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டிய சிந்தனை தெரியுமா? ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒரு சக்தி இல்லாத ஒருவனுக்கு எதிராக என்னுடைய அதிகாரத்தின் பலத்தை நான் காட்டக்கூடாது. அவனை ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். அவனுக்கு மத்தியில் நான் போய் என்னுடைய பலத்தை, என்னுடைய சக்தியை காட்டி என்ன பண்றது? இல்லையா? கடவுளுக்கு ஒத்து போகாத ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ அந்த நாமத்துடைய காலத்தில் மட்டும் நடந்து கொண்டு தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். தொடக்கத்தில் இருந்த சகோதரர்கள் பேர் என்ன பேர்? 2 பேருடைய பேர் என்ன பேர்? ஆதாம், ஆபேல், காயின். ஆபேல். அப்போ அண்ணன்காரன் தனக்கு பலசாரம் இருக்கிறது என்பதற்காக தனக்கு கூட பிறந்திருக்கக்கூடிய தம்பியை கொண்டு விட்டாலே ஆண்டவர் உடனடியாக எழுதி வந்தார், உன் தம்பிக்கு எதிராக என்ன செய்யும்? பிரியமானவர்களே, சின்ன சிறுவர்களுக்கு எதிராக செய்கின்ற குற்றங்கள், ஏழைப்பட்ட மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள்,
சக்தியே இல்லாமல், அதிகாரமே இல்லாமல் அவங்க அன்றாட காட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றத்தை கடவுளுக்கு முன்னால் அது பெரிய குற்றமாக மாறி இருக்கிறார். ஐயா நாங்க இருக்கிறாங்க, நாங்க இன்னொரு சாமியாரா இருக்கிறோம், ஓகே சண்டை போட்டுக்கிட்டோம், சண்டை போட மாட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம் இல்லை, சரி சாமியார் சண்டை போடுறோம். நான் போய் அங்க இருக்கக்கூடிய பட்டத்தில் பட்டு ஒரு சின்ன பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் இல்ல, எல்லாரும் என்ன சாமி இவ்வளவு பெரிய சாமியா இருக்கு, சின்ன பையன் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு என்ன சக்தி இருக்கு, நீங்க உங்க சாமியோட சண்டை போடுங்க, யார் வளசாமி பார்ப்போம் இல்ல, உலகத்தை அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன அவனால் முடியாதுன்னு தெரியும், ஆனா அவன்கிட்ட போய் என்னுடைய பலத்தை காட்டுறது. உலகத்தில் அன்றைக்கு பல சமயங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத குற்றம் என்று சொன்னால், எனக்கு கீழ் இருக்கிறவர்கள் அவர்கள் இயலாத ஒரு காரியத்தை பயன்படுத்தி கூட நான் பெரிய மனுஷனா மாறிடுறேன், அது கடவுளுக்கு முன்னால் ஒத்து போல நல்ல கேட்டு வச்சுக்கோ. கடவுள் அந்த இடத்தில் கோபப்படுகிறவன் மாறிக்கொள்கிறான். அண்ணங்காரனை பார்த்து தம்பி எங்கே தொடக்கம் கேட்டான், நான் தான் மதியான் ஒரு தம்பி எங்கே, அவனுடைய ரத்தம் எனக்கு முன்னால் அது பூக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறது, அவர் ஒரு காரியமும் அவர் ஒரு தவறும் செய்யாதவர். பிரியமானவர்களே, ஏழை ஏற்பட்ட மக்களாக இருக்கலாம், அதிகாரத்தில் நம்மளிடம் குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குற்றமும் செய்யாதவர்களாக இருக்கலாம். சில சமயம் வாய் பேச தெரியாதவர்கிட்ட போய் தான் ரொம்ப சண்டை போடுறது. எதிர்த்து 2 வார்த்தை பேசுறது, அவனை பத்தி எவ்வளோ போய் பேசிக்கிங்க, நம்ம ஒரு வார்த்தை சொன்ன 4 வார்த்தை அவன்கிட்ட பேசிக்கிறேன், அவர் 1/2 மணி நேரம் சொல்லுங்க, அவன்கிட்ட பேசிக்கிறேன். நம்ம உங்களுக்கு எதிராக சண்டை போடுறாங்க ஒரு அம்மா, அவங்கள்ட்ட போய் டெய்லி நீங்க போய் பேசி சண்டை போட்டு விட, ஒரு நாளைக்கு சண்டை போட்டால் 4 நாளைக்கு சண்டை போட்டு விடுமா, அந்த அம்மாட்ட போய் யாரும் இருக்காரு. அதே சமயத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா, நம்ம இது ஒன்றா பேசலாம், சண்டை இருக்கும், நம்ம இது ஒன்றா பேசணும், 2க்கும் வித்தியாசம் புரியுதா? அப்போ ஒரு குற்றத்தினுடைய கணாக நெஞ்சு இருக்கிறது தெரியுமா, எனக்கு கீழ் இருக்கிறவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், பணபலம் இல்லாதவர்கள், என்னுடைய லெவலுக்கு இல்லாதவர்களை நான் எனக்கு சண்டையிட்டு அவர்களை ஒத்துக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது கடவுள் சொல்கிறான், நான் அவர்கள் சாப்பாக இருந்து கொண்டேன். எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏழை எளியப்பட்டவர்களையும் ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடியவர்களையும் மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒரு கடவுள் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தெய்வங்கள் நல்லா செஞ்சுக்கொண்டு ரொம்ப முக்கியமான சிந்தனை. ஒன்றுமில்லாதவர்கள், அதிகாரம் இல்லாதவர்களை மன்னித்து வாழ்கிற, ஏற்று வாழ்கிற வாழ்க்கை தான் கடவுளை மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது காரியம். 2வது, இந்த விவிலியத்தில் அந்த அரசன் சொல்கிறான், நான் செய்த குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இது 2வது மனநிலை. நான் செய்த குற்றத்தை கண்டுபிடிச்சாங்களோ, நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம செய்த தப்பு எதுவுமே தெரியாது நினைச்சுட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாது, நம்ம செஞ்ச தப்பை எதுவுமே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு வாழ்ந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு காரியம் வந்து எதுவுமே இருக்க முடியாது. நீங்க தெருவுலையும் நடந்து போங்க, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, எந்த ட்ரெயினில் ஏறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல, இன்னைக்கு உலகத்துல எனக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு கூட இன்னைக்கு என்ன சொல்ற தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு அதிகமாகி போயிடுச்சு. அது தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிற ஒன்று. ஆனால் இதற்கு ஒருவருடைய கண்களில் ஒருவருடைய கண்ணிலிருந்து நாம் எப்போதும் தப்பிக்கவே முடியாது. அது எப்பவும் கேமரா வச்சு கண்டு பார்த்துக்கோங்க. இந்த கேமரா என்ன கேமரா இருக்குது? கடவுளுடைய உண்மை என்கிற ஒரு கேமரா இருந்துட்டே பார்த்துக்கோங்க. கடவுளுடைய நன்மைத்தனம், கடவுளுடைய நேர்மைத்தனம், கடவுளுடைய நீதி என்கிற கேமரா இருந்துட்டே இருக்குது. அவன் எப்பொழுதுமாக நம்மை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது அரசன் நினைத்தான், ஒரு சிறு விவசாயி கொண்டு விட்டேன், எனவே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அன்பார்ந்தவர்களே நல்லா கேட்பாங்க. கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெரியவர் நமக்கு மத்தியில் உண்டு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்ணையும் மறைச்சலாம் இருக்கு. அந்த அரசையும் நினைத்தார்கள். ஆனால் கடவுள் பார்த்தார். அதனால கடைசியில் கேட்டான், நான் செஞ்ச தப்பு தெரிந்து போச்சோ, நான் செஞ்ச தப்பு தெரிந்து போச்சோ. என் அன்பார்ந்தவர்களே, தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. ஆனால் தவறுகளை கடவுளை கண்களிலிருந்து யாரும் மறைத்து விட முடியாது. அப்போ இரண்டாவது, நான் கடவுளை
நீ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு இருக்க வேண்டிய மனதிலே என்னை பார்க்கிற ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை காணிக்கிற ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து அவருடைய கைகளிலிருந்து நான் தப்பி போக முடியாது. எல்லாரும் ஏமாத்தினாலும் ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. முதல்ல சொல்லிங்க பார்த்தீங்கன்னா யாரு? என்னை படைத்தார், என்னை படைத்தார். சில சமயத்தில் அப்பா அம்மாவை கூட சில சமயத்தில் ஏமாத்தலாம் பிள்ளை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க, முடி சரியில்லையே என்னதான் இவன் முடிய வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் சொல்லி பார்ப்போம், நான் ஒண்ணுமே செய்யல முடி சரியில்லை இல்ல. சாதாரண ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றேன், நான் தான் உண்மை செய்யல சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ சொல்ற வார்த்தைகள் அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு பண்ணிடலாம். இரண்டாவது கடவுளுடைய கண்களுக்கு முன்னால் நாம மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது மன்னிப்புடைய ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கடவுள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்ப இரண்டாவது அப்போ கடவுளுடைய கண்களுக்கு முன்னால் என்னை நான் மறைத்துக் கொள்வேன், யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து கொள்வேன் இல்லை. முதலாவது காரியம் என்னை விட தாழ்வு இருக்கிறவர்களுக்கு எதிராக குற்றம் செய்ய மாட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா மனங்களை மூலமாக மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறேன். இரண்டாம் மகன் தெரியுமா, என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், அவருடைய கண்ணு தப்ப முடியாது என்று மனசாட்சியை நான் உறுதிக்கிறான் கொண்டிருந்தேன் இருந்துச்சுன்னா நான் மன்னிப்புடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன். மூன்றாவது, ஒருவேளை அப்படியே தவறு செய்திருந்தாலும் அர்ப்பணிப்பு. கடைசியாக இந்த மன்னன் என்ன பண்ணா, தன்னுடைய அரச உரைகளை கடைபிடித்து சாக்கு உரை நிறுத்தி கடவுளிடம் அவன் நோன்பு இருந்து அவன் மன்னிப்பு. எப்படி மாறுபட மூன்றாவது பண்பு ரொம்ப தேவை. மன்னிப்பு கேட்கணும். கடவுளை கொடுப்பாரு. கடவுளை கொடுக்கிற பொழுது நான் கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமா? ஏன் நான் ஒரு எதிராக குற்றம் செஞ்சுட்டு சொன்னா என்னை மன்னிச்சு சொல்ல தெரியாது. அதை தீர்வு பண்ணிட்டு இருக்க அவங்களால மன்னிக்க மாட்டாங்களோ, அவங்களால மன்னிப்பாங்களோ? மன்னிப்புடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க சொல்லணும்ல. சொல்லாம இருந்துட்டு அவங்க மன்னிக்க முடியாதானே, அவங்க மன்னிக்க கூடாதோ இல்லை. இதுலயும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கல. செஞ்ச தப்பு செஞ்சதுனால அது அவர்களாகவே செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட நான் இன்றைக்கு கடவுளுக்கு நான் உண்டுள்ளாக நான் என்னை மாற்றி யாருக்கு எதிராக தப்பு செய்தோ அவர்களிடம் என்னை ஒப்புக்கொடுத்து நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே செய்ய மாட்டேன் சொல்லுகிற பொழுது மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள மூன்று மனநிலைகள். ஒன்று, மன்னிப்புடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஏழை வெளியப்பட்ட என்னை விட தரத்தில் தாழ்ந்து இருக்கக்கூடியவர்களாக கருதுகிறவர்களுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அவர்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லாத்தையும் கடவுள் பார்க்கிறார் என்கிற மனதிலே நமக்கு தேவை. மூன்றாவது, அவரே செய்திருந்தால் கூட அந்த கடவுளம் என்னை ஒப்புக் கொடுத்துவிட்டு நான் பிறருக்கு எதிராக குற்றம் செய்தேன், ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்மை அர்ப்பணிக்கிற மனநிலை தேவை. அப்ப இந்த மூன்று காரியங்களை தான் இன்றைக்கு மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தினுடைய வழிமுறைகளால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் பிறரை மதிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற அதே சமயத்தில் கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுளுக்கு உகந்தவளாய் வாழ்வேன் என்கிற மனநிலை. மூன்றாவது, அவர் செய்த உட்பாடு நான் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. இந்த மூன்று மனநிலைகளிலும் கடவுள் என்ற மன்னிப்பை நம்மால் வாழ்க்கையில் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். மன்னிப்புடைய ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வாழ வைக்கும்படியாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை மகிழ்ந்து இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்திக் கொண்டிருப்பார். 233 வாழ்வின் கோடைகள் எழுகின்றோ அருள்கள் உத்தரவுமை வாழ்கின்றோ. வாழ்வின் கோடைகள் எழுகின்றோ அருள்கள் உத்தரவுமை வாழ்கின்றோ. பொழுது தலைவா இறங்குகின்றோ.
அவர்களை நாம் ஏதோ ஒருவர்களை திருப்பதியெல்லாம் அந்த தந்தை ஆகியவர்களுக்கு ஏற்றதாகமாக செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறேன் காணிக்கைகளை உண்மை எழுதுகின்றோம். அதனால் தூய மறைநீரர்களின் வழியாக இவர்களின் மாற்றி அளித்தது போல எங்களின் இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை நேரே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தான் மது திருநாமை என்று புதிய ஆற்றல் பெற்றவன அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவர்த்தனை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறதிகளை நாங்கள் நிறைவேற்றுவதையும் அப்புனிதர்களை சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக பெற்று அவர்களது தகுதியான பரிந்துரையினால் ஊட்டங்கரவும் எங்களுக்கு அருள்கின்றேன். ஆகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் வந்து சேர்ந்து உமது புகழை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஒரு ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உணர்கின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உடல்களில் நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து அதை பின்னர் தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துவை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதனை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து மாண்டுதல் அப்பத்தை மீன்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு வருகின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகமெல்லாம் பரவியிருக்கும் அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆகியவை எல்லா திருநிலையினர் தூய கல்வாரி திருப்பலியிலே மகா காட்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அனைவரையும் உபகாரிகளையும் நன்கொடையாளர் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிரியர்கள். தந்தையே, உயிர்த்தெழுந்து நோக்குடன் துயில்பட நீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தவர்களும் கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த அன்னைவரையும் அவருடைய அன்புக்காக புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர்கள் கோடி எழுதுதல் கல்வி அந்தோனியா மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து பரம்பருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றியும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உரியதே. மன்னிப்பின் கடவுள் தருகின்ற நிறைய ஆசிரியர் நம்ம வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் நல்லவையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று தூதர்களின் மொழிகிற எங்கள் பாவங்கள் குற்றங்களை பாராமந்து அவரின் நம்பிக்கை கண்டோம் அதன் அமைதியும் ஒற்றுமையும் தந்தவர்கள் திருவிழம் கொள்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை வைத்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனையே, உலகின் பாவங்களை
பாவங்களை போக்கும் இறைவன் சன்னதியே இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தேவன் மன்னிப்பின் ஆசைகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான நம்மை அன்போடு அழைக்கின்றவர் இந்த திருவிழத்தின் மூலமாய் மன்னிப்பின் வல்லமை நமக்கு இறங்கும்படியாய் நம்மோடு ஒன்றிணைந்து அழைக்கின்றவர் இவருடைய திருவிழத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவிழாவிற்கும் மனிதர்கள் என்று நான் முக்கியமாக இருப்பதாக தங்களை முதன்மையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த திவ்ய நல்வரை பெற்றுக்கொள்ள வழங்கோடு விளங்குகிறோம். பாடல் 524. இயற்கை சுமந்து தனி செய்தியாம் இருளின் துயரம் இழந்து இறைவன் உணர்ந்து பழகும் கனியாம் இறைவன் உணர்ந்து பழகும் கனியாம் அருளை பொழிந்து வாழ்வில் இனிமை பழகும் கனியை வளமாயின் தூயமோரம் துளிக்கும் மலராய் துலங்கும் இறைமா அருக தூய்மையமுதம் துளிக்கும் மலராய் துலங்கும் இறைமா வருக தேவருள் வாழ்வினிமை பழகும் கனியே பழமாயின் அனைத்தும் கடந்த இறைவன் எவரு அகத்தில் வலியும் பொறுமை அனைத்தும் கடந்த இறைவன் எவரு அகத்தில் வலியும் பொறுமை இணைக்கும் கடந்த இறைவனின் கனிவு இணைக்கும் கடந்த இறைவனின் கனிவு இலக்கை அணைக்கும் வாழ்வினிமை பழகும் கனியை பழமாயும் தனிமை கலைந்து இனிமை பொழிந்து பொழியும் இதயம் பெறவே தனிமை கலைந்து இனிமை பொழிந்து பொழியும் இதயம் பெறவே புனித சுவைக்கும் இனிய விருந்தான் புனித சுவைக்கும் இனிய விருந்தான் கனிவான் எழுந்தே வாழ்வினிமை அழைக்கும் கனியே பழமாயும் வாழ்வினிமை பழகும் கனியே பழமாயும் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே,
பங்கு தந்தையின் பெயராலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கோடி என்பதர் பதவிக்கு அந்தோனியர் வழியாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருத்தலம் உங்களுக்கு பேரன்போடு வரவேற்கின்றது. ஜெபிப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பாக பங்களிப்பு கொடுக்கிறீர்கள். எனவே ஆண்டவருடைய அருளையும் ஆசி நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருத்தலம் அந்த திருத்தலம் என்பதை அனைவரும் மனதிலே ஏற்றுக்கொள்வோம். சிறப்பாக நாளிலே திருப்படை நிறைவேற்றி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் சபாயஜான் அவர்களுக்கும், மேலும் எப்போதும் நமக்கு திருப்படியிலும் நற்கருணை ஆசிரியர்களும் ஆண்டவருடைய அருளை ஆசிரியை உணரச் செய்யக்கூடிய அளவுக்கு இசைக்கருவை விட்டுக் கொண்டிருக்கிய அன்பு தந்தை அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் அருட்சகோதரர் ஆபரகாம் அவர்களுக்கும் உடைய கரங்களை கட்டி வாழ்த்துக்களையும் இந்த வாரம் நமது திருத்தலத்திற்கு நம்முடைய வழங்கியவர்கள் திருவாளர் மீட்பு விக்கிரதசிங்கபுரம் 500 ரூபாய், மயிலபுரத்தை சார்ந்த திருவாளர் சகாயபுரம் 500 ரூபாய், பங்களா குடியிருப்பை சார்ந்த திருவாளர் திருவேலியா 1000 ரூபாய், முக்குடலை சார்ந்த திருவாளர் அந்தோணி செல்வியர் 1000 ரூபாய், முதலியார் பட்டியை சார்ந்த திருவாளர் காமசுமா 500 ரூபாய், ஆறுமுகப்பட்டியை சார்ந்த திருவாளர் மரிய சார்லஸ் சாந்தையா 500 ரூபாய், மேலறியபுரம் வைக்காடிப்பட்டி பங்கு திருவாளர் ஜோசப் தங்கராஜ் திருவியா மாணவர்கள் 5000 ரூபாய் நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மன்றாட்டுக்காக மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவன் அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் விண்ணகத்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தவுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுவதுமாக பாதுகாத்து நேர்காட்டுகிற மீட்பின் பாதையில் வழி நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் என்று ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. அந்தோனியாரே உன் புகழ் பாடும் கர்த்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் துறைகளெல்லாம் தோன்றிடுவாயே. உண்மை வல்லலே புனித அந்தோனியாரே உன் புகழ் பாடும் கர்த்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் துறைகளெல்லாம் தோன்றிடுவாயே.